வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் நடையார். ப்ரெக்னென்சியில் காமனாக எல்லாருமே பார்க்குறது இந்த ஸ்கின் பிக்மெண்டேஷன் தான். இதனால நம்மளுக்கு பேபி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை இது எப்போ நம்மளுக்கு சரியாகும், இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கின் பிக்மெண்டேஷன்னா என்ன, நம்மளுக்கு எந்தெல்லாம் இடத்துல ஸ்கின் பிக்மெண்டேஷனை பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த வயறு பகுதியில் லீனியா நாய்கரான நடுவில் வந்து ஃபுல்லாக அந்த தொப்புலேருந்து ஃபுல்லாகவே ஒரு லைன் ஒன்று போகும். அது ப்ரெக்னென்சியில் ரொம்பவே டார்க் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் மெலாஸ்மா, ப்ரெக்னென்சி மெலாஸ்மான்னு சொல்லிட்டு அந்த முகத்தில் வந்து ஒரு டார்க் பேட்ச் மாதிரி வரதும் நம்ம காமனாக பார்க்குறோம். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெக்கில், கழுத்து பகுதியில், இல்லை கைக்கு அடியில் அங்கெல்லாமுமே டார்க் ஆகும். அண்ட் ப்ரெக்னென்சியோட ரொம்ப காமனான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு நிப்பிள் ஏரோலா ரீஜன் வந்து பெருசாகி அந்த இடமுமே ரொம்ப டார்க்காக ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. சில பேருக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் கூட நிறையவே ஸ்கின் பிக்மெண்டேஷன் மாதிரி நம்ம இந்த ப்ரெக்னென்சியில் பார்ப்போம். இது எதனால் வருதுன்னா, நம்மளுக்கு ஒரு ஹார்மோன் எஃபெக்ட்னால அந்த ஒரு மெலனின் ப்ரொடக்ஷன் கூடுதனாலையும் அண்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கிற ஒரு நார்மல் ஸ்ட்ரெச்சில் வர சேஞ்சஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்குறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்கின் பிக்மெண்டேஷன் நம்ம பார்க்குறோம். இது பேபியெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இட் இஸ் மோர் டு டூ வித் நம்மளுக்கு ஒரு காஸ்மெட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒரு சில பேருக்கு அந்த ஒரு கஷ்டமாக இருக்கும் இதை பார்க்குறதே தவிர, மற்றபடி இது தெர் இஸ் நோ கனெக்ஷன் டு எனி திங் எல்ஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் ஸ்கின் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துச்சுன்னா. அண்ட் காமனாக ஒரு 6 to 8 months டெலிவரிக்கு அப்புறமாவே இது தன்னாலவே கம்மியாகிட்டு கம்ப்ளீட்டாகவே டிசப்பியர் ஆகிறதுக்குமே நிறையாவே சான்ஸ் இருக்குது. இது நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ரெக்னென்சி சேஃபான ஒரு சன்ஸ்க்ரீன் ஏதாவது போடுறது, ரொம்ப அதிகமாக வெயிலில் போகாமல் இருக்கிறது, இல்லை வெயிலில் போய் தான் ஆகணுமுங்கும் பொழுது நம்ம கவர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்தி டயட் அண்ட் ஹைட்ரேஷன், தண்ணி நிறையா குடிக்கிறது, இதுவுமே ஸ்கின் பிக்மெண்டேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின் பிக்மெண்டேஷனுங்கிறது நார்மலாக ப்ரெக்னென்சியில் பார்க்குற ஒரு சேஞ்ச் தான். இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி கருப்பாக ஆகுதுன்ட்டு அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த ஒயிட்னிங் க்ரீம்ஸு அப்படின்னு ஃபார்மசிலேயோ இல்லை ஏதாவது ஒரு டிவியில் பார்த்தோ அந்த மாதிரி க்ரீமெல்லாம் ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம். அப்படியே உங்களுக்கு இது ஏதாவது ஒரு இச்சிங் கொடுக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்டையோ போய் பார்த்து அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும். So don't worry about skin pigmentation. It's a normal change. Be proud of the pregnancy and இது கண்டிப்பாக டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நாளடைவில் மறையறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது.